அண்ணன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் அது வரைக்கும் மேடையில் பேசினதில்லை, முதன்முறையாக கூப்பிட்டுட்டாங்க. ஏதாவது தவறாக பேசினேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம திரைக்கு பின்னாடி இருந்து நிறைய செயல்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக செய்கிறோம். மூணாவது பெரிய கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் ஐடி விங் எப்போவுமே தகவல் தொழில்நுட்ப பாசறை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தான் இருந்திருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கடந்த 15 வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக நம்ம இணையத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணனுடைய நிறைய உரைகள், அப்புறம் வந்து முக்கியமாக ஜியோ பாலிட்டிக்ஸ், பூகோள அரசியல் குறித்து அவர் பேசுகிற நிறைய கருத்துக்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழியாக்கம் செஞ்சுருக்கிறது பல இடங்களில் போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி எனக்கு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி புதுசாக நம்ம செய்கிறோமா அப்படின்னா இல்லை. இது வந்து நிறைய பேர் முன்னாடியே செஞ்சிட்ருக்கிறது தான். இதை திரைத்துறையில் பயன்படுத்த ஒரு சாதனமாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த கருத்து கணிப்புகள், இது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செய்கிறதில்ல, நம்மளே உருவாக்குறோம். அது வேற எங்கேயும் வந்து ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க, அதை வந்து நமக்கு தகுந்த ஒரு தொழில்நுட்பமாக மாற்றுறோம். முக்கியமாக நான் எல்லாமே இன்ஹவுஸாக வந்து நிறைய ரிசோர்ஸஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் களமாடிட்டு இருக்காங்க. இங்கே நின்று நம்ம இன்னைக்கு பேசுறது, இந்த நொடியில் பேசுறது வந்து உடனே ஒரு காணொலியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் உடனே வைரலாகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த பொதுக்குழுவில் நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருந்தாலும் நிறைய தம்பிகள் வெளிநாடுகளில் இருந்து அவங்க கொடுக்குற உழைப்பு, இன்னைக்கு இந்த விஷயம் பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது எப்படியாவது வந்து இணையத்தில் வந்து சேர்த்துடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அடுத்த பொதுக்குழுன்றதை விட நமக்கு வந்து அடுத்த 3 மாதத்துக்கான ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மற்ற கட்சிகளுக்கும் இப்போ 4 முனை போட்டியாக தான் வந்து இந்த தேர்தல் இருக்குது எல்லாருக்குமே. அப்போ இணையம் பொறுத்த வரைக்குமே நமக்கு இன்னுமே அதிகமான உள்ள பலம் தேவைப்படுது. இணையத்தில் களமாடுற தம்பி தங்கைகளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்னென்னா, இன்னும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகணும். ஒழுங்கோடு நம்ம வந்து இந்த களத்தை வந்து சந்திக்கணும். எந்த அளவுக்கு வந்து நெறிமுறைகள் வந்து நமக்கு களத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு நெறிமுறைகள் இணையத்திலும் இருக்குது. அதை பின்பற்றி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டேட்டாவும் நம்ம பார்க்குறோம், ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபர்ம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க, அவங்களோட இத்தனை சதவீதம் வந்து நீங்கள் குறைவீங்க அப்படின்னு. அது எல்லாமே ஜூலை மாதமே அண்ணன் கையில் நாங்கள் வந்து சேர்த்துட்டோம். அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கையில் கொடுத்தாச்சு. உங்களோட அதிகமாக வாக்கு வாங்கிறது மட்டும் எங்கள் இலக்கு இல்லை. இந்த மொத்த தமிழ்நாடுமே நமக்கான ஒரு நாடாக மாற்றுறது தான் நம்மளோட இலக்கு. அதை மனசில் வைத்துக்கொண்டு எல்லாரும் களமாடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.